மெல்லியல் பதிப்பகம் வாசிப்பவர் சா. நீல் உதய். அத்தியாயம் 2. நான் இல்லை, கடவுளே அனைத்தும். வேதத்தின் கொள்கைகளை விளக்கும் பொருட்டாகவே பகவத்கீதை செய்யப்பட்டது. ரிக்வேதத்திலுள்ள புருஷ சுக்தம் சொல்லுகிறது, இஃதெல்லாம் கடவுள் என்று. இக்கருத்தையொட்டியே கீதையிலும் பகவான், எவன் எல்லா பொருள்களிலும் ஆத்மாவையும் ஆத்மாவில் எல்லா பொருள்களையும் பார்க்கிறானோ அவனே காட்சியுடையான் என்கிறார். நீயும் கடவுள், நீ செய்யும் செயல்கள் எல்லாம் கடவுளுடைய செயல்கள். நீ பந்தத்தில் பிறப்பதும் கடவுளுடைய செயல். மென்மேலும் பல தலைகளை உனக்கு நீயே பூட்டிக் கொள்வதும் கடவுளுடைய செயல். நீ முக்தி பெறுவதும் கடவுளுடைய செயல். ஆனால் நான் எதற்காக தலை நீங்கும்படி பாடுபட வேண்டும்? எல்லாம் கடவுளுடைய செய்கையாய் இருக்கும்போது முக்தி அடையும்படி நான் ஏன் முயற்சி செய்ய வேண்டும் என்று ஒருவன் கேட்பானாயின், அதற்கு நாம் கேட்கிறோம், முக்தியாவது யாது? எல்லா துயரங்களும், எல்லா அம்சங்களும், எல்லா கவலைகளும் நீங்கி நிற்கும் நிலையே முக்தி. அதனை எய்த வேண்டுமென்று விருப்பம் உண்டாகுமாயின் நீ அதற்குரிய முயற்சி செய். இல்லாவிட்டால் துன்பத்திலேயே கிடந்து ஓயாமல் உழன்று கொண்டிரு. உன்னை யார் தடுக்கிறார்கள்? ஆனால் நீ எவ்வித செய்கை செய்தபோதிலும் அது உன்னுடைய செய்கை இல்லை, கடவுளுடைய செய்கை என்பதை அறிந்து கொண்டு செய். அதனால் உனக்கு நன்மை விளையும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. சர்வம் விஷ்ணுமயம் ஜகத் என்பது சனாதன தர்மத்தின் சித்தாந்தம். எல்லாம் கடவுள்மயம். எல்லா தோற்றங்களும், எல்லா வடிவங்களும், எல்லா உருவங்களும், எல்லா காட்சிகளும், எல்லா கோலங்களும், எல்லா நிலைமைகளும், எல்லா உயிர்களும், எல்லா பொருள்களும், எல்லா சக்திகளும், எல்லா நிகழ்ச்சிகளும், எல்லா செயல்களும் எல்லாம் ஈசன்மயம். ஆதலால் எல்லாம் ஒன்றுக்கொன்று சமானம். ஈசாவஸ்தம் இதன் சர்வம் யத் கிஞ்ச ஜகத்யாம் ஜகத் என்று ஈசாவஸ்யோபனிஷத் சொல்லுகிறது. அதாவது, இவ்வுலகத்தில் நிகழ்வது யாதாயினும் அது கடவுள் மயமானது என்று பொருள்படும். இந்த கருத்தையே ஸ்ரீகிருஷ்ணன் பகவத்கீதையில் இவ்வுலகனைத்திலும் நிரம்பிக் கிடக்கும் கடவுள் அழிவில்லாதது என்று உணர் என்று சொல்லுகிறார். எனவே எல்லாம் கடவுள் மயமாய் எல்லா செயல்களும் கடவுளின் செயலாக நிற்கும் உலகத்தில் எவனும் கவலைப்படுதலும் துயர்படுதலும் அறியாமையன்றோ? எல்லாம் சிவன் செயல் என்றால் பின் எதற்கும் நான் ஏன் வருத்தப்பட வேண்டும்? இட்டமுடன் என் தலையிலே இன்னபடி என்று எழுதிவிட்ட சிவன் செத்துவிட்டானோ? நட்சத்திரங்கள் எல்லாம் கடவுள் வழியால் சுழல்கின்றன. திரிலோகங்களும் அவனுடைய சக்கரத்தில் ஆடுகின்றன. நீ அவன். உன் மனம், உன் மனத்தின் நினைப்புகள் எல்லாம் அவனே. சர்வம் விஷ்ணுமயம் ஜகத். அங்ஙனமாக மானுடா, நீ ஏன் வீணாக பொறுப்பை சுமக்கிறாய்? பொறுப்பையெல்லாம் தொப்பென்று கீழே போட்டுவிட்டு சந்தோஷமாக உன்னால் இயன்ற தொழிலை செய்து கொண்டிரு. எது எப்படியானால் உனக்கென்ன? நீயா இவ்வுலகத்தை படைத்தாய். உலகமென்னும் போது உன்னை தவிர்ந்த மற்ற உலகத்தையெல்லாம் கணக்கிடாதே. நீ உட்பட்ட உலகத்தை, உனக்கு முந்தியே உன் பூர்வ காரணமாக நின்று உன்னை ஆக்கி வளர்த்துடைக்கும் உலகத்தை மானுடா நீயா படைத்தாய்? நீயா இதை நடத்துகிறாய்? உன்னை கேட்டா நட்சத்திரங்கள் நடக்கின்றன? உன்னை கேட்டா நீ பிறந்தாய்? எந்த விஷயத்திலும் நீ ஏன் பொறுப்பை வகித்துக் கொள்கிறாய்? இந்த பாரதியின் வரிகளை ஆங்கில மொழிபெயர்ப்புடன் வாசிக்கும் விருப்பம் தோன்றினால் கீழ் உள்ள லிங்கில் வாங்கலாம்.